கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 வரையிலும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8, 9 மற்றும் 10 ஆகிய வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய முதற் பகுதியை நான் திரும்ப வாசித்தேன். அப்பொழுதே நம் அனைவருக்கும் புரிந்திருக்கும் கடவுளுடைய பிள்ளைகள் எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லி. பவுல் இந்த 3 வசனத்தை குறிப்பிடும் பொழுது ஒன்றின் பின் ஒன்றாக அவர் சரீரத்திலும் தன்னுடைய ஆத்துமாவிலும் அவர் பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் சந்திக்கிறதை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை மகா பரிசுத்தவான் பவுல் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தன்னை தாழ்த்துவதற்கு அவர் பாவிகள் எல்லாரை காட்டிலும் நான் பிரதான பாவி என்று சொன்னால் கூட வேதத்தில் இருக்கின்ற அதிகமான நிருபங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதினவர் மாத்திரமல்ல, இறையில் நாம் இப்படி படிப்போம், இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாய் பிரயாணம் பண்ணினவர் பவுல் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்டதான மகத்துவமான கடவுளுடைய ஊழியத்தை செய்த கர்த்தருடைய தாசன் சொல்லுகின்றார், நாங்கள் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் துன்பப்படுகிறோம், நாங்கள் அதிகமாய் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி. இன்றைக்கு இருக்கிற நூதன உபதேசம், ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்து எல்லா பாடுகளையும் சுமந்து தீர்த்து விட்டார். இனி நீங்களும் நானும் துன்பப்பட வேண்டிய அவசியமில்லை. அப்படி துன்பப்படுவீர்களானால், கஷ்டப்படுவீர்களானால், நீங்கள் ஏதோ குறைவு உங்களிடத்தில் இருக்கிறது, கடவுளுடைய பிள்ளைகள் துன்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ற உபதேசம் நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் போன்ற பரிசுத்தவான்கள் பலவிதமான நெருக்கத்தின் வாயிலாய் துன்பத்தின் வாயிலாக கடந்து சென்றார்கள். ஆனால் எங்கே அது தனித்தன்மை வாய்ந்ததாக நிற்கின்றது என்றால், அப்படி எவ்வளவு துன்பங்கள், பாடுகள், போராட்டங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை நெருக்கி அவர்களை நிர்மூலமாக்கினாலும், இங்கே பவுல் குறிப்பிட வண்ணமாக நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், எவ்வளோ அற்புதமான அந்த வார்த்தை பாருங்களேன். எப்பக்கத்திலும், தங்களை சுற்றி எல்லா பக்கத்திலும் நெருக்கங்கள், பாடுகள், அப்படியே ஒரு அம்புகள் எல்லா பகுதியிலிருந்து வந்தால் எப்படி இருக்கும், அவ்விதமாக ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே அணிவகுத்து வந்து தாக்கினால் கூட நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம், நாங்கள் நிர்மூலமாக மாட்டோம், நாங்கள் இல்லாமற் போக மாட்டோம், நாங்கள் அழிந்து விட மாட்டோம். காரணம் என்ன? என் இயேசு எங்களுக்காக மரித்தவர். அவர் ஜெயத்தை சிலுவையில் சம்பாதித்து கொடுத்ததைப் போல அந்த ஜெயம் எங்களுடையதாக இன்றைக்கு இருக்கிறது. நாங்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்து ஜெயம் பெற்றவர்களாக நாங்கள் மாறுவோம். பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்லுவார், நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான நெருக்கடியான பாதைகள் இருக்கிறதே, கஷ்டமான பாதைகள் இருக்கிறதே, இது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. பயப்பட வேண்டாம், கர்த்தர் கூட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நிறங்களை பொறுப்படுத்திக்கொள்ளும். பவுல் குறிப்பிடுகிற வண்ணமாய் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக மாட்டோம். காரணம், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். பிசாசானவர் எங்களுக்கு விரோதமாக வெள்ளம் போல வந்து எங்களை சீறி அடிக்கும் பொழுது
ஆண்டவரே, நீர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவராய், வெற்றி எங்களுக்காக சம்பாதித்து கொடுக்கிறவராய் எங்கள் அருகில் இருக்கிறதற்காய் தோத்திரம். எங்களை தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.